ஹாய் எவ்ரிவன், வந்திருக்கவங்க எல்லாரையும் செட்ரிக்கோட ஃபர்ஸ்ட் மேஜிக் ஷோக்கு வரவேற்கிறேன். டன் 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 டனக்கனக்கா முயலே வெளிய வா. முயல் பேரு கையில வரப்போற மயிலு. இங்க இருக்கிறது செயின், பறக்கிறதுல ஹென்னு. டனக்கனக்கா டன். வெளியே வர போற கையில, அவ கையில முயலு. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. தேங்க்யூ தேங்க்யூ. செட்ரிக், நீ கையை விட்டா நான் உள்ள போவேன். யாரிப்பா? சரி செட்ரிக், சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? மேஜிக் ஷோக்கு ஏத்த மாதிரி பொருள் வேணும் மம்மி. மேஜிக் ஷோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நானும் சின்ன வயசுல நிறைய மேஜிக் ஷோ பண்ணியிருக்கேன். அந்த பொருள் இருந்தா கொடுக்கறேன். அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா தேடி பாருங்கம்மா. மேஜிக் பொருட்கள் எங்களுக்கு ரொம்பவே அவசரம். ஓ, மேஜிக் பொருட்களா? உங்க அம்மா மேஜிக்ல ஒரு எக்ஸ்பர்ட் தெரியுமா? என்னது, நிஜமாவா? நீங்க மேஜிக்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாமா? ஸ்கூல் படிக்கும் போது என்ன அப்படி கூப்பிடுவாங்க செட்ரிக். அது என்னது ஆண்டி? ஓ இதுவா? இது ஒரு மந்திர தொப்பி. என்னது, மந்திர தொப்பியா? ஆமா, நான் ஒரு மந்திரம் பண்ணி காட்டவா? டடான். ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. நீ என்ன இப்படிதான் ஏமாத்துனியா? மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? தொப்பிக்குள்ள கை மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சா நீயே கைய விட்டுட்டு இருக்க. சரி வாங்க பசங்களா, உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கான்னு நான் பாக்குறேன். இதுக்கு மேல என்னை யாரும் ஏமாத்த முடியாது. செட்ரிக், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. இதுக்கு பேரு தான் மேஜிக் ஸ்டேக். இது நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது. இப்போ இது உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த பொடி. ரொம்ப தேங்க்ஸ் பா. இது என்ன பண்ணும்? அதை டெஸ்ட் பண்ண நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கு. அது நீங்க தான்ப்பா. என்னாலலாம் முடியாது, எனக்கு வயசாயிருச்சு. ஆளை விடுங்கடா டேய். ஒண்ணும் இல்ல செட்ரிக், மேஜிக்னா ஏமாத்துற விஷயம் தான். நீ உடனே போய் தாத்தாவோட ரிமோட்டை கொண்டு வா. இப்ப நான் என் வேலையை காட்டுறேன். இந்தாங்க. நீ மந்திரம் சொல்லும் போது நான் யாருக்கும் தெரியாம நான் சேனலை மாத்துவேன். ஹாய் தாத்தா, நான் உங்களுக்கு இப்போ த கிரேட் இந்தியன் மேஜிஷியன் செட்ரிக்க பிரசன்ட் பண்றேன். கை தட்ட மாட்டீங்களா? என் பேர பையன் மேஜிக் பண்ண போறானா? அந்த டவுட் எனக்கே இருக்கு. சரி பாருங்க, மேஜிக் பண்ணுப்பா. ஆக்கு பாக்க வெத்தல பாக்க டாம டூம டோய்யா, சேனலே மாறிப்போ. இது எப்படி சாத்தியம்? ரிமோட் என்கிட்ட தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது சேனல் எப்படி மாறும்? தோ பாக்குறேன். தாத்தா, இதுக்கு பேர் தான்ப்பா மேஜிக். எப்படி? செட்ரிக் தான் அதை மேஜிக் பண்ணி மாத்தினா. ரிமோட் என் கையில இருக்கும்போது எப்படி மேஜிக் பண்ணி மாத்த முடியும்? அதுக்கு பேர் தான் மேஜிக். சரி, உங்களுக்கு பாவம் பார்த்து சேனலை மாத்தி விடுறேன். சேனல் மறுபடியும் மாறிடுச்சு. இதை எப்படி செட்ரிக் பண்ற? எனக்கு சொல்லி கொடு. மேஜிக்க ரசிக்கணும். எப்படி பண்ணீங்கன்னு கேட்க கூடாது மாமா. செட்ரிக் இந்தாப்பா, நான் மிஸ்டி அன்னைக்கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு இந்த முயலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கெஞ்சி கூத்தாடி காலெல்லாம் விழுந்து வாங்கிட்டு வந்தேன்ப்பா. இதை டக்குனு போய் கொடுத்துடணும், சரியா? ரைட்டு. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? போய் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த முயல் இந்த தொப்பிக்குள்ள போடணும். என்ன, இந்த முயல் வெளியே வந்துருச்சு. கிறிஸ்டின், எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடு. ஐயோ, அது ஓடுது. பிடிக்கிறேன் செட்ரிக். நாங்க மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஓ சரி, அதுவா? உன்னை ஒரு பைத்தியங்கார கூட அமிச்சிட்டாங்கல்ல, அதான் நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சாரிப்பா. ஆமா செட்ரிக், இப்ப எதுக்கு நீ கட் பண்ற? கேக்குறான் பாரு கேள்வியா. இது ஒரு மேஜிக் ட்ரிக் தான் கிறிஸ்டின். சரி சரி, நான் பண்ணும்போது பாரு. இத நான் தொப்பிக்குள்ள வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மேஜிக் சொல்லி இது எல்லாத்துக்கும் காட்டுவேன். அப்போ எல்லாரும் இத பார்த்து மேஜிக் நம்பிடுவாங்க. தலைவா, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல போங்க. பசங்களா, எல்லா பேரண்ட்ஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஸோ உங்க ஷோவோட எல்லாரும் ரெடியா இருங்க, ஓகேவா?
என் பேராண்டி செட்ரிக் இன்னைக்கு மேஜிக் பண்ண போறான் தெரியுமா? என்னோட பேராண்டியும் இன்னைக்கு மியூசிக் வாசிக்க போறான். அவனோட பேரு நிக்கோலஸ். அடுத்து சென்னோட ப்ரோக்ராம் தான், அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம். புரிஞ்சது, எல்லாத்தையும் கொண்டு வரணும் அதானே. இந்த முயல் எங்க போச்சுன்னு தெரியலையே. அத பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல? ஏண்டா நிக்கோலஸ், எவ்வளவு தைரியம் நீ சென்னை கூட மியூசிக் வாசிப்ப? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன இது உண்மையான ஒர்க் ஆகுது? சூப்பர்ப்பா. அப்ப ஆட்ராக்கா டூப்ராக்கா டாம் மட்டும் மட்டும் யா. செட்ரிக், ஒரு பிரச்சனைப்பா, முயலை காணோம். என்ன? ஆமாப்பா, அது இப்போ அது அங்க இருக்கு பாரு செட்ரிக், அது அங்க இருக்கு. ஏய் முயல் குட்டி, இங்க பாத்தியா? இது உனக்கு வேணுமா? வந்து சாப்பிட்டு வா வா. ஹேய், உனக்கு நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டியா? வான்னு சொல்றேன்ல, வா. அடுத்து வரப்போறது செட்ரிக்கோட மேஜிக் ஷோ. உங்க எல்லாரையும் என்னோட மேஜிக் ஷோக்கு வரவேற்கிறேன். அப்படி போற என் சிங்கக்குட்டி. சிங்கமா? இங்க முயலே காணான்னு இருக்கேன். சரி, ஏதோ ஒண்ணு. என்னோட ஃபர்ஸ்ட் மேஜிக்கு உங்கள ஒருத்தர் தேவைப்படுறாங்க. சேன், உங்ககிட்ட இருக்க ஃப்ளவரை கொடுக்குறியா? தேங்க்ஸ் சேன். நான் இப்போ இந்த ஒரு பூவுல நிறைய பூ வர வைக்க போறேன். முதலில் தேடி கண்டுபிடித்த பூவை தொப்பிக்குள் போடவும். டனக்கனக்கா டன் டன் டன். இப்ப பாத்தீங்களா? வாவ், அங்க பாத்தியா? அதுக்குள்ள பூ இல்ல. அந்த பூ எங்க போச்சு? பொறுமை பொறுமை. அக்கு பாக்கு வெத்தல பாக்கு. பாத்தீங்களா? நிறைய பூ வந்துடுச்சு. என் பேர பையனா சும்மாவா? பாத்தீங்கல்ல? சும்மா இருங்க. யோ, என்னையா உனக்கு? இதுக்கே மிரண்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. பார்க்க தானே போறீங்க. இப்ப நான் இந்த முயலை தொப்பிக்குள்ள போட்டு மறைய வைக்க போறேன். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம டூமு டையா. வாவ், என் பேர பையன் சரியான வித்தக்காரனா இருக்கானே. பாத்தீங்கல்ல என் பையனோட மேஜிக்க? முயலை திரும்பவும் கொண்டு வந்துட்டானே. சூப்பர் செட்ரிக், சூப்பர். செட்ரிக், என்னாச்சு? நான் என்ன பண்ண? நிக்கோலஸ், இதெல்லாம் பூ மேலதானா? செட்ரிக், நான் எதுவும் பண்ணலப்பா. அந்த முயல் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது, என்ன விட்டுருப்பா ப்ளீஸ். செட்ரிக், நான் இந்த முயலை இந்த ஓட்டக்குள்ள போட்டுட்டேன்ப்பா. ஆனா எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. ஏய் செட்ரிக், நீ பண்ண மேஜிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த முயல் மேஜிக் எப்படி நீ மறைய வச்ச? தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, அந்த ட்ரிக்கை எனக்கும் சொல்லு செட்ரிக். நிக்கோலஸ், அதை காட்டுப்பா. மறைஞ்சு போன பூவே வெளியே வரட்டும்.